இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல நம்ம வாழ்ற தமிழ்நாட்டுல யார் சாதி ஒழிப்பை பத்தி பேசிட்டு இருக்கா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்குல்ல. இப்ப தமிழ்நாட்டினுடைய பெருவாரியான மக்கள் 2 அரசியல் கட்சிகளுக்கு பின்னாடி தான் இருக்கிறாங்க. பெருவாரியான மக்கள் அவங்க தான் பெருவாரியான வாக்குகளை பெறாங்க. அப்படின்னா அவர்கள் தன்னுடைய கட்சி வேற யார்ட்டையும் போய் பேச வேண்டாம், அவங்கவுங்க அவங்க கட்சிக்காரங்கிட்ட பேசுங்க. இந்த மாதிரியான ஒரு சமூக கொடுமை இருக்குதே அப்படின்ற முறையில பேசினால இப்போ கம்யூனிஸ்ட் இயக்கம் பேசுதுல்ல. இப்போ கம்யூனிஸ்ட் குடும்பங்களுக்குள்ள வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் வந்து ஏதோ ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அங்கே அது ஒரு பிரச்சனையே இல்லை. அது இப்போ என்னை போன்றவங்க வந்து பல நூற்றுக்கணக்கான திருமண விழாக்களுக்கு நடத்தி வைக்கிறோம், திருமண விழாக்களுக்கு தலைமை தாங்குறோம், திருமணத்தை நடத்தி வைக்கிறோம். திருமண மேடையில் அமர்ந்திருக்கிற வரைக்கும் தெரியாது இது ஒரு சாதி மறுப்பு திருமணம் சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சாதி மறுப்பு திருமணம் என்பதை கூட ரொம்ப ஒரு பெருமையாக சொல்லிக் கூடக்கூடிய அளவில் நிலைமைகள் இல்லை. காரணம் வந்து ரொம்ப சாதாரணமாக அவங்களுக்கு அது இயல்பாகி போச்சு. ஆகவே பக்கத்தில் உட்கார்ந்துருக்க போது நம்ம பேசுறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க தோழர் ஒரு சாதி மறுப்பு திருமணம் தோழர் என்று சொல்லுவாங்க. அவ்வளோ இயல்பாக கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ள சாதி மறுப்பு திருமணம் மாறி இருக்குன்னு சொன்னா இவ்வளோ பெரிய இயக்கங்கள் நீங்க வச்சிருக்கவங்கள ஏன் உங்களால வந்து அப்படி ஒரு பண்பாட்டை நீங்க உருவாக்கி இருந்தா அது ஒரு மாநிலத்தினுடைய பண்பாடா மாறி இருக்கும்ல.